இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல், படகு மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தினர். அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர். புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு. மாநில அந்தஸ்து கிடைக்காமல் புதுச்சேரி பின்தங்கியுள்ளது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடமளிக்கவில்லை என்றும், தொடர் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அரசு மீது பாஜக எம்எல்ஏ சரவணகுமார் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசை கண்டித்து ஆளும் கட்சி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணகுமார் சட்டப்பேரவையில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தகவல் பரவியது. இந்நிலையில் சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து மைய மண்டபத்தின் நுழைவு வாயிலில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஒரே நாளில் 2 கொலை நடக்கிறது. ரவுடிகள் மீது என்கவுண்டர் ஏன் செய்யப்படவில்லை? பல்வேறு கோரிக்கைகளை மக்களுக்கு செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பெஸ்ட் புதுச்சேரி என கூறி மோடியின் 2 கண்களையும் கைகளால் குத்துகிறார்கள். 16 பேர் கொண்ட ஆளும் கட்சியின் அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு இடம் அளிக்கவில்லை. ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செய்தார். அதைத்தான் பார்க்க வேண்டும். அவரது தனிப்பட்ட காரணங்களை கூறி அவரது நீக்கியது ஏன்? மேலும் ஒரு அமைச்சர் மீது தன்னை தொந்தரவு செய்வதாக புகார் அளித்தார். அதன் மீது ஏன் இதுவரை அழைத்து பேசவில்லை? கல்வித்துறைக்கு கடந்த 16 மாதமாக தனியாக இயக்குனர் நியமிக்கப்படவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடைபெறும் என கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எந்த திட்டமும் செயல்படவில்லை. அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது. மக்கள் உரிமைகள் பறிபோய் உள்ளது. பெஸ்ட் புதுச்சேரி என கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான என் தொகுதிக்கே எதுவும் செய்ய முடியவில்லை. அரசூரிலிருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் என கூறியிருந்தனர். ஆனால் அதன் பிறகு எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. இதனால் அந்த இடத்தை மத்திய அரசிடமிருந்து போராடி பெற்றோம். ஆனால் அதன் பிறகு அந்த இடத்தில் என்ன செய்ய போகிறோம்? எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வர இருக்கிறது? பச்சை நிற தொழிற்சாலைகள் மட்டும்தான் அனுமதியா? தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதையும் தெரிவிக்கவில்லை. என்னென்ன தொழிற்சாலைகள் வரப்போகிறது? அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா? என் தொகுதியில் உள்ள நிலத்தில் யார் யாருக்கோ இடம் ஒதுக்குகிறீர்கள்? சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவிடம் எதையும் கேட்கவில்லை. தொழிற்சாலைகளுக்கு இடம் வழங்கும் குழுவில் என்னை சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நல்ல நோக்கத்துக்காக விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றிய நிலத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே ரெஸ்டோ பாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள் எதிரே அனுமதி கொடுத்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்தோம். ஆனால் அவர் பதில்தான் அளிக்கிறார். கைலாசநாதன் தற்போது லாஸ்நாதன் ஆகிவிட்டார். ஓர் அலுவலகத்தின் முன்பும் சட்டசபைக்கு முன்பு ரெஸ்டோபார் அனுமதி அளிப்பீர்களா என கேள்வி எழுப்பினார். உண்ணாவிரத போராட்டம் என கூறிய நிலையில் சட்டசபை வாயிலில் நின்று அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிய பாஜக எம்எல்ஏ தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் 15 நாட்களுக்கு நிறைவேற்றவில்லை எனில் திட்டமிட்டபடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவேன் என கூறி புறப்பட்டு சென்றார். மாநில அந்தஸ்து கிடைக்காததால் புதுச்சேரி மாநிலம் பின்தங்கியுள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எம்பி ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். ஓரணியில் புதுச்சேரி என்ற முழக்கத்தோடு திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை ஆகிய 5 தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் புதுச்சேரியின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எம்பி ஜெகத் ரட்சகன் செய்தியாளரிடம் பேசியது. புதுச்சேரி மாநிலத்தில் உடன்பிறப்பே வா என்னும் பரப்புரையுடன் 5 இடங்களில் முகாமை தொடங்கி வைத்துள்ளோம். ஓரணியில் புதுச்சேரி என்பதே எங்கள் தாரக மந்திரம். புதுச்சேரி எப்போதும் திமுகவின் கோட்டை. வலிமையான பலமான புதுச்சேரி உருவாக்கும் வகையில் திமுகவின் கோட்டை வலுப்படுத்த உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. 1 மாதம் இந்த பணி நடத்தப்பட உள்ளது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அரசியலாக்க வேண்டாம் என கூறியுள்ளார். எந்த கட்சி தொண்டராக இருந்தாலும் அவரும் நமது குடும்பத்தை சேர்ந்தவர் என வருந்த வேண்டும் என கூறியுள்ளார். புதுச்சேரியில் திமுகவுக்கு மிக பெரும் வரவேற்பு உள்ளது. 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி திமுக. கூட்டணி பற்றி தலைவர் தான் முடிவு செய்வார். நான் கழக தலைவரின் தூதுவனாக வந்துள்ளேன்.
புதுச்சேரியில் நாங்கள் தான் பெரிய கட்சி என யாரும் கூற முடியாது. அதை சொல்லும் தகுதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தான் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆட்சியில் மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கூட பெற முடியவில்லையே. மாநில அந்தஸ்து அளித்தால் நாங்கள் கூட ஆதரவு தருகிறோம். நாங்கள் எத்தனை ஆண்டாக மாநில அந்தஸ்து கேட்கிறோம். எவ்வளவு பின்தங்கியுள்ளோம். கோவாவுக்கு பல ஆயிரம் கோடி அள்ளி தரப்படுகிறது. ஒரு தொழிற்சாலை கூட புதுச்சேரிக்கு வரவில்லை. தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தொழிற்சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார். பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுகிறார். ஆனால் புதுச்சேரியில் ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்பதே வருத்தமாக உள்ளது. பிரதமர் பெஸ்ட் புதுச்சேரி என கூறிவிட்டு சென்று விட்டார். திமுக ஆட்சிக்கு வந்து சுமார் 30 ஆண்டு ஆகிவிட்டது. காங்கிரஸ் ஆட்சி வந்து பல ஆண்டாகிவிட்டது. காங்கிரஸ், திமுக தனித்தனியே போராட்டம் நடத்துவது வாடிக்கையானது. அந்தந்த கட்சிகள் தேவைக்கேற்ப போராட்டங்கள் நடத்தும். சேர்ந்து நடத்த தேவையான போது சேர்ந்து போராடுவோம், நடத்துவோம் என்று அவர் கூறினார். நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல், படகு உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியதால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பால தண்டாயுதம் என்பவருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஸ்ரீராம், ஆகாஷ், மகேந்திரன், பிரேம்குமார், சிலம்பரசன், முத்து உள்ளிட்ட 24 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி காரைக்காலில் மீன்பிடித்து துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 5ஆம் தேதி நள்ளிரவு ஆந்திரா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த ஆந்திரா மீனவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மீனவர்களின் படகுகளில் ஏறி அவர்களை கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். அத்துடன் படகுகள், செல்போன்கள், வயர்லெஸ், GPS கருவி உள்ளிட்டவைகளை பிடுங்கிக் கொண்டு விரட்டி அடித்ததாகவும், ஊர் திரும்ப முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். மேலும் சில நபர்களின் உதவியுடன் ஊர் வந்து சேர்ந்ததாகவும், தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் காரைக்கால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆந்திர காவல்துறையிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மீனவர்கள் காரைக்கால் காவல்துறையிலும் வழக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மரக்காணம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழப்பு. கிழக்கு கடற்கரை சாலை 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் சட்ராஸ் பகுதியை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரது மகன் சுத்தாகர். இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனது ஊருக்கு சென்றுள்ளார். இவர் மரக்காணம் அருகே நாரவாக்கம் என்ற இடத்தில் சென்றபொழுது சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து இவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் யாரும் வராததால் அவர் என்ன வேலை செய்கிறார், அவர் எதற்காக புதுவைக்கு வந்தார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. கடந்த 5 நாட்களாக தொடர் விடுமுறை முடிந்து புதுவை, கடலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர் பல்வேறு வாகனங்கள் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். இதனால் இந்த வழித்தடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சென்றது. இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதனால் இந்த பகுதி குறுகிய வழி சாலையாக உள்ளது. இங்கு திடீரென சாலை விபத்து ஏற்பட்டதால் இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் வேறு வழியில் செல்ல முடியாத காரணத்தினால் 2 புறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார், பேருந்து போன்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன சுதாகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிகுளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் புதுச்சேரி, சென்னை வழித்தடத்தில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை கருக்கலாச்சேரி கிராமத்தில் விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு 130 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இந்த நிலையில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணி செய்தால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்ற கோரி கருக்கலாச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் கருக்கலாச்சேரி மீனவ கிராம மக்கள்
தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். இந்த நிலையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கற்களாச்சேரி மீனவ மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது அருந்தும்போது நண்பரின் காதலை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய வாலிபரை பீர் பாட்டிலால் குத்தி தடியால் அடித்து கொலை செய்த வழக்கில் ரவுடி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பிரதாப். கூலி தொழிலாளியான சனிக்கிழமை விடியற்காலை லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட் கொல்லிமேடு மைதானம் பகுதியில் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த லாஸ்பேட்டை போலீசார் பிரதாப்பின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் இக்கொலை வழக்கில் ரவுடியான வினோத், மண்ணெண்ணெய் வினோத், பழனி முருகன் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் கடந்த வெள்ளிக்கிழமை வினோத் தனது பிறந்தநாளை கொண்டாடியுள்ளார். அதில் நண்பர்களான பிரதாப் உள்ளிட்ட 4 பேர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பாரில் மது அருந்திவிட்டு இரவு 11 மணி அளவில் மீண்டும் கொல்லிமேடு மைதானத்திற்கு வந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது பழனி முருகன் தனது காதலியை பார்க்க வேண்டும் என்று பிரதாப்பின் இருசக்கர வாகனத்தை கேட்டுள்ளார். அதற்கு நீ உன் காதலி பாரு, யாரை வேண்டுமானாலும் போய் பாரு, எதற்கு என் வண்டியை கேட்கிறார் என மதுபோதையில் ஆபாசமாக பேசியுள்ளார். இதில் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் பழனி முருகன் பீர் பாட்டிலால் பிரதாப்பை அடித்துள்ளார். பதிலுக்கு அவரும் அடிக்க இதனை கண்ட வினோத் மற்றும் கிருஷ்ணகுமார் கட்டை மற்றும் பீர் பாட்டில்களால் பிரதாப்பை கடுமையாக தாக்கியதில் குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு தொகுதியின் சமூக சேவகரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனருமான செந்தில் பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி மகளிருக்கும் புடவை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை கருவடிக்குப்பம் கிராம மகளிருக்கு அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் புடவைகளை வழங்கினார். இதில் பெரும்பாலான பெண்கள் மற்றும் முதியவர்கள் வாங்கி சென்றனர். அப்போது ஊர் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கொடியம் கிராமத்தில் 50 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பழமையான கட்டிடம் என்பதால் மேற்கூரையில் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்கள் பள்ளி வளாகம் முன்பு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வெளிமேடு பேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வரை நாங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வைக்க மாட்டோம் என பெற்றோர்கள் தெரிவித்தனர். இந்த பில்டிங் கட்டி 55 வருஷம் ஆகுது சார். இந்த பில்டிங்கில் ஆபத்தான சூழ்நிலை 55 பசங்க படிக்கிறாங்க சார். அவங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியான்னு சொல்லிட்டு நாங்கள் பல முறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல சார். நாங்கள் இன்றைக்கி ஆல்டேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எங்களுக்கு ஆல்டேஷன் ஒர்க்லாம் வேண்டாம், எங்களுக்கு புது பில்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். பெற்றவங்களும் அதே தான் சார் சொல்கிறாங்க. எங்களுக்கு புது பில்டிங் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் உள்ளே அனுப்புவோம் பிள்ளைங்களை, இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம். புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. கண்காட்சியினை பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி மற்றும் தலைமை ஆசிரியர் ஸ்ரீதேவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் மகாதேவன் மற்றும் கலைமதி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பள்ளியின் வேதியியல் விரிவுரையாளர் அன்பரசி மற்றும் இயற்பியல் விரிவுரையாளர் நிரஞ்சனி ஆகியோர் நடுவர்களாக மதிப்பீடு செய்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய்
10.75 லட்சம் செலவில் வம்புப்பட்டி கேரி நீர்வரத்து வாய்க்கால் மற்றும் திருபுவனை சம்போடை வாய்க்கால் தூர்வாரும் பணியை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டி ஏரி நீர்வரத்து வாய்க்கால், மிகை நீர் வாய்க்கால் மற்றும் திருபுவனை சம்போடை வாய்க்கால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 10.75 லட்சம் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் மதிவான, ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர்கள் ஸ்ரீராம், பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற கூடோ தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர் மாணவியருக்கு பரிசளிப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆயுதப்படை ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன் மற்றும் முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு சான்றிதழை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் கூடோ சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன், முருகன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்திரன், செல்வம், செந்தில்வேல் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஐயகிரிவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகனின் 757வது உற்சவத்தை முன்னிட்டு தேசிகன் தாயார் அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐயகிரிவர் திருக்கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகன் 757வது உற்சவம் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் மாலை அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் தேசிகன் தாயார் அலங்காரத்தில் அலங்கரித்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாட திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஐயகிரிவ பெருமாள் மற்றும் தேசிகன் சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா நடைபெற்றது. முதன்மை தொகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து MP ஜெகத் ரட்சகன், மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவரான சிவா ஆகியோர் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், மணிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத்குமார், நாக தியாகராஜன், முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா மற்றும் மாநில கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், திரளான கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி JJ நகரில் அமமுக லாவண்யாவுக்கு மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட JJ நகர் பகுதியில் கடந்த 8 வருடங்களாக தொடர்ந்து அயராது மக்கள் பணியாற்றி வரும் சமூக சேவகி லாவண்யாவிற்கு அப்பகுதி மக்கள் சார்பில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆற்றிய சேவைக்காக கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது பேச்சில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும், தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும், தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார். அவர் இந்த தொகுதிக்காக செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார். குறிப்பாக, நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார். விழாவின் முடிவில் JJ நகர் பகுதியில் உள்ள 4 தெருக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹாட்பாக்ஸ் பரிசாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 100 ஆண்டுகள் பாரம்பரிய அரசு உதவி பெறும் பள்ளியை மூடும் முடிவை அரசு கைவிட வேண்டும். அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காலத்தீஸ்வரர் கோவிலில் சொசைத்தே புரோகரஸ்தே என்ற அரசு உதவி பெறும் பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளை கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டிடம் பழமையானதால் இதில் வகுப்புகளில் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதனை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால்
பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று இந்த கட்டிடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினர். மேலும் இது தொடர்பாக மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமைமிக்க கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக முன்னாள் மாணவர்கள் ஜோசப் வின்சென்ட், மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்தனர். கோரிமேடு கால்பந்து அணி நடத்தும் தென்னிந்திய அளவிலான என்ஆர் கால்பந்து கோப்பை போட்டியானது 3 கேட்டகரிகளாக நடைபெற்றது. ஓபன் ஏஜ் கேட்டகரி மற்றும் 15 வயதுக்குட்பட்டோர் கேட்டகரி மற்றும் 40 வயது உட்போர் கேட்டகரியில் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியை சபாநாயகர் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் புதுவை மாநில காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதன் இறுதிப் போட்டிகள் ஞாயிறன்று நடைபெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் பரிசுகளை வழங்கினார். இதில் ஓபன் ஏஜ் கேட்டகரியில் முதல் பரிசை குப்புராஜ் எஃப்சி அணியினரும், 2வது பரிசை சென்ட் ஜோசப் கடலூர் அணியினரும் பெற்று சென்றனர். கோரிமேடு ஃபுட்பால் கிளப் மற்றும் காரைக்கால் ஃபுட்பால் கிளப் 3வது பரிசினை பெற்று சென்றனர். தொடர்ந்து 15 வயதுக்குட்பட்ட போட்டியில் முதல் பரிசை சிட்டி 5 ஃபுட்பால் கிளப் அணியினரும், 2வது பரிசை கரியான்புத்தூர் ஃபுட்பால் அகாடமி அணியும் பெற்று சென்றது. பாண்டிச்சேரி யுனைடெட் ஃபுட்பால் அகாடமி அண்ட் ஆலங்குப்பம் எஃப்சி 3வது பரிசை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து 40 வயதுக்கு மேற்பட்டோர் கால்பந்து போட்டிகளில் முதல் பரிசை புதுவை இண்டோ பிரெஞ்சு அணியினரும், 2வது பரிசை கோரிமேடு ஃபுட்பால் கிளப் பி அணியினரும் பெற்று சென்றனர். GFCA மற்றும் கிட்டு கிக்கர்ஸ் 3வது பரிசினை பெற்று சென்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திர மீனவர்கள் தாக்குதல், படகு மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தினர். அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர். புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு. மாநில அந்தஸ்து கிடைக்காமல் புதுச்சேரி பின்தங்கியுள்ளது. திமுக MP ஜெகத் ரட்சகன் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.